இது மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இது என்னோடய தாய்க்கோழிங்க. நல்ல முட்டையும் கோழி குஞ்சுங்களும் கொடுத்து எங்களுக்கு நீங்காத நினைவுகளாக இருந்துச்சுங்க. இப்போது நினைவுகளாக மட்டுமே மாறி போன தருணம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. வெறும் 3 நாள் தாங்க. 3 நாளில் இந்த மாதிரி இறக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. பொதுவாக ஒரு நோய் வரும், அது 1 வாரம் தாங்கும், அதுக்குள்ளே நாங்கள் ஏதாவது மருந்து கொடுத்து காப்பாற்றிடுவோம். இப்போ அதுக்கு கூட டைம் கொடுக்கலங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் லேசாக டல்லாக இருந்துச்சு. சரி ஏதோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் யோசிக்கிறங்குள்ளேயேவும் 2வது நாள் லைட்டாக அப்படியே அப்போருந்தே ரொம்ப நடக்க முடியாமல் சொனங்கிருச்சுங்க. அதுக்கடுத்து எந்த மருந்து கொடுத்தும் அதுக்கு பயன் இல்லைங்க. 3வது நாள் அந்த கோழி கூண்டை காலையில் 6 மணிக்கு திறக்கிறேன். எல்லாமே ஓடுனாங்க. ஆனால் இது மட்டும் ஓடலைங்க. அப்படியே சுருண்டு இருந்துச்சு. என்னடா சுருண்டு இருக்குது அப்படின்ட்டு நான் கையில் தூக்கி தண்ணி கொடுத்தேங்க. தண்ணி கொடுக்குறேன், அப்படியே என் கையிலே துடிக்க துடிக்க அப்படியே 2 தடவை மூவ் பண்ணி 3வது தடவை இறந்துருச்சுங்க. என் கையில் உயிர் போடுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் அது வெயிட் பண்ணுச்சா என்னன்னு எனக்கே தெரியலங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறது, இது எங்களோட நினைவுகளாக இருக்கட்டும் எங்கள் பக்கத்தில் அப்படின்ட்டு தென்னை மரத்துக்கிலேயே புதைச்சி வச்சுட்டேங்க. புதைச்சி வச்சு எனக்கு மனசு தாங்கலை, என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து. இதுவும் கடந்து போகும் அப்படின்றது லைஃப்பில் ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். ஆனால் இருந்தாலும் அதோட நினைவுகள் எங்களை வாட்டுதுங்க.